ஹலோ! வெல்கம் பேக் டூ மை சேனல். என் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, இல்ல திரும்ப வந்திருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த விளாக்ல வந்து என்னோட சாட்டர்டே எப்படி போச்சு ஃப்ரம் மார்னிங் டில் ஈவினிங் வரைக்கும் அப்படிங்கிறத உங்க கூட நான் ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். ஆஸ் யூசுவல் மார்னிங் எழுந்த உடனே வந்துட்டு ஸ்மூதிக்கான ப்ரிப்பரேஷன் தாங்க பண்ணிட்டுருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஸ்மூதி வந்துட்டு ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடியே வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. டாக்டர் ஷர்மிளா எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களோட பேஜ்ல அவங்க சொன்னத தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் அதனால எனக்கு ஏதோ குவைட் வெயிட் கெயின் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். சொல்லப்போனா வெயிட் லாஸ்க்காக நான் ட்ரை பண்ணாத மெத்தட் வந்துட்டு எதுவும் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி குட்டி குட்டியா ஏதோ ஒண்ணு புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த ஸ்மூதி வந்துட்டு டாக்டர் பால் பேஜ்ல வந்துட்டு நான் பார்த்துருந்தேன். ஸோ கட் ஹெல்த்துக்கான வந்து ஒரு ஸ்மூதி. ஸோ அதுதான் வந்துட்டு எவ்ரிடே மார்னிங் இப்போ லாஸ்ட் ஒரு 2, 3 வீக்ஸாக குடிச்சிட்ருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கும் இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற வேலையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடுறேன். அண்ட் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் பாட்டில் வந்துட்டு நாங்கள் முஸ்தஃபால தான் எடுத்திருந்தோம். ஸோ இதில் வந்து சன்ஃப்ளவர் சீட், பம்ப்கின் சீட், அதுக்கப்புறம் ட்ரைட் கிரேப்ஸ் இந்த மாதிரி ஆல்மண்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஸ்மூதி கூடயே அதெல்லாம் போட்டு நான் கிரைண்ட் பண்ணாலுமே மேலே வந்துட்டு சும்மா டாப்பிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்மூதி போட்டுட்டு நான் உடனே வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேங்க. ஸோ இது சில்லுன்னு இருந்து குடிக்கும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு இருந்தேன். சாட்டர்டே வந்துட்டு இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போய் ரொம்ப நாள் ஆச்சு கோயில் பக்கமே. அதனால சரி இன்னைக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11:00 ஆயிருச்சு. 12:00 போல் ரீச் ஆயிடுவோம்னு நினச்சி போனேன். எக்ஸாக்டாக 12:00 போய் ரீச் ஆயிட்டோம். ஆனால் 12:30 வரைக்குமே வந்துட்டு திறந்து தான் வச்சுருந்தாங்க தெர. சூப்பரான ஒரு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அண்ட் இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ், குரோசரி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்குறதுக்காக முஸ்தஃபா போயிட்டோம். எப்பவுமே வந்துட்டு நான் மட்டும் போனேன் அப்படின்னா வந்து இதுதான் வாங்கணும் அப்படின்னா அது வாங்கிட்டு வருவேன். ஏதோ 1, 2 ஐட்டம் வந்து எக்ஸஸ் ஆகும். ஆனால் இவர் கூட போனோன்னா வச்சுக்கோங்களேன், நான் மோஸ்ட்லி வந்து ஸ்நாக் பக்கம் வந்துட்டு திரும்பவே மாட்டேன். டெம்ப்டேஷன் இருக்கும். பட் ஆனால் கண்ட்ரோல் பண்ணி வந்து ஸ்நாக் பக்கம் போகாமல் இருப்பேன். ஆனால் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்நாக் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாரு. ஆல்ரெடி வெஜ்ஜீஸ் எல்லாம் வாங்கினது வந்து இங்கே வெளியே வச்சுட்டு போயிட்டோம். சரி அந்த வெயிட்டையும் தூக்கிட்டெல்லாம் உள்ளே போக முடியாது அப்படின்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அண்ட் வெஜ்ஜீஸ் வாங்கினதையும் அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே தேக்கா சென்டர் தாங்க வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் முதல்லலாம் ப்ராய்லர் தான் சாப்பிட்டுட்ருந்தோம். ஆனால் இப்போது 2 வாட்டி வந்துட்டு நாட்டுக்கோழி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சிருக்கு. அதனால சரி இனிமேல் நாட்டுக்கோழியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து 1 கேஜி வந்து $15 வருதுங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு வித் ஸ்கின்னோட சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அது என்னமோ தெரிலங்க, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வித் ஸ்கின்னோட சாப்பிட்றது பிடிக்கல. ஸோ 2மே வச்சுருக்காங்க, வித் ஸ்கின், வித்தவுட் ஸ்கின் ஆப்ஷன். ஸோ நாங்கள் வந்துட்டு வித்தவுட் ஸ்கின் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் ஃபிஷ்ஷும் எடுத்துகிட்டு வந்திருந்தோங்க. ஸோ இவ்வளோ பேக்கேஜ் இருக்கனால வந்துட்டு என்னால் வரும்போதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக வீடியோ எடுத்தது. ஸோ சிக்கன் வந்துட்டு நாளைக்கு அவர் கிரேவி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சண்டேக்கு. ஸோ ஃபிஷ் மட்டும்தான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். வீட்டுக்கு வரும்போதே வந்து 3:00 ஆயிடுச்சு. 2 பேரும் வந்து ஜஸ்ட் ஒரு பஃப் மட்டும் சாப்பிட்டுட்டு அண்ட் வீட்டுக்கு போய் சமைச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ வந்த உடனே சிக்கனை வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிக்கனை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அண்ட் ஃபிஷ்ஷு வந்து அவர் வாஷ் பண்ணி குடுத்துட்டாரு. ஸோ, அதனால என்னோட வேலை வந்து இங்க சிக்கன் மட்டும் தான் வாஷ் பண்ணேன். அது என்னன்னு தெரிலங்க, ஃபிஷ் வாஷ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு பயம். அந்த முள்ளு கையில குத்தி ரத்தம் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ஹோல் டேயே ஸ்பாயில் ஆயிருது. சரியான பசி தான். 3:30 ஆயிருச்சு. ஆனா வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எங்க வைக்கிறது? உடனே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள அப்பப்போ அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் லோடு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா வெஜிடபிள்ஸும் வந்துட்டு அந்தந்த பாக்ஸில் போட்டுட்ருந்தேன். இது என்ன கீரைன்னு தெரியலங்க. ஸோ இந்த கீரையும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வாங்கிட்டு வந்ததும் வந்துட்டு அதோட கீழ பார்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே கட் பண்ணிட்டு, நான் அதையும் வந்துட்டு பாக்ஸ்குள்ளே டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன்னா, இந்த வீக்குக்கு வந்துட்டு ஒரு டே கீரை எடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, அதையும் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். போன வீக் வாங்கின வெஜிடபிள்ஸ் வந்து இந்த வீக் வாங்க மாட்டேன். ஸோ கம்ப்ளீட்டா வந்துட்டு பார்த்து வேற வெஜிடபிள்ஸா வாங்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இதுதான் சாப்பிடுவேன், அதுதான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதனால வந்துட்டு அவருக்கு பிடிச்சதா பார்த்து வாங்கணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வாங்கிட்டு வந்த கீரையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி பாக்ஸில் போட்டாச்சுங்க. ஸோ கேரட், பீன்ஸ் வந்துட்டு நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரு வாரத்துக்கு உப்புமா செய்யும்போது, இல்ல மேகி செய்யும்போது, இல்ல வந்துட்டு வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணும்போதெல்லாம் அதுக்கு எனக்கு நிறைய யூஸ் ஆகும்.
அதனால கேரட் வந்து எவ்ரி வீக் மேண்டிட்டரியா வாங்கிருவேங்க. அண்ட் இந்த வீக்குக்கு வந்துட்டு சர்க்கரைவள்ளி கிழங்கும், மரவள்ளி கிழங்கும் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்துட்டு 2மே வந்து ஒவ்வொரு நாள் வந்துட்டு சைடுக்கு கடிச்சுக்கிறதுக்கு செஞ்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது 2 மட்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் இது பண்ணி முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு, மீன் குழம்பு செய்றதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 4:00 ஆயிருச்சு. அவரு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, "நீ எப்படியும் செய்றக்கு 5:30 ஆயிரும். நான் போய் ஒரு தூக்கத்த போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஸ்நாக்க சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாரு. ஸோ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு இங்க சிங்கப்பூர்ல ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னு தெரியுங்களா? அந்தந்த ஃப்ளோர்லயே வந்துட்டு இந்த வேஸ்ட்ட வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு 2, 3 வாட்டி வந்துட்டு வேஸ்ட்ட வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பேன். அதுவும் இந்த நான்வெஜ் எல்லாம் எடுத்தேன்னா, அப்பவே டிஸ்போஸ் எனக்கு பண்ணிரணும். இல்லாட்டி எனக்கு அது ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். ஸோ அவர கொஞ்சம் கொண்டு போய் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஃபிஷ் குழம்பு செய்றதுக்கான ப்ரிப்பரேஷன வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடியெல்லாம் வந்து ஃபிஷ் குழம்புக்கு வந்துட்டு நான் தேங்காய் போடாம தான் செய்வேங்க. ஆனா, இப்போ கொஞ்ச நாளா வந்து தேங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா வருது. இந்த ரெசிபி ஷேர் பண்றேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க. வேண்டாதவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க. 1/2 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளுங்க. அண்ட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊத்தி நல்லா வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா வந்துட்டு மசாலா ரெடி. வணக்கறக்கு வந்துட்டு நல்லெண்ணெயில வந்துட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்துட்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சுட்டு, அண்ட் 10 டூ 12 பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, மீன் குழம்பெல்லாம் வந்து மண் சட்டியில வச்சு செய்யும்போது சூப்பர் டேஸ்ட்டா வரும் அப்படின்னு. அது என்னமோ உண்மைதான் போலங்க. மண் சட்டியில செஞ்சா உண்மையாலுமே செம டேஸ்ட்டா இருக்கு. ஸோ மீன் குழம்பு செய்யும்போது சில பேர் தேங்காய் எண்ணெயில செய்வாங்க, சில பேர் நல்லெண்ணெயில செய்வாங்க. நான் 2த்துலயுமே செய்வேன். இன்னைக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் ஊத்தியிருக்கேன். கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அண்ட் கட் பண்ணி வச்சிருந்த அந்த பூண்டு, கருவேப்பிலை அண்ட் ஒரே ஒரு வரமிளகா அண்ட் 2 பச்சை மிளகாங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க நம்ம சின்ன வெங்காயத்த போட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே ரசத்துக்கும் தக்காளி வந்து ஒரு சைடு கொதிச்சிட்டு இருந்ததுங்க. இப்போ மீன் குழம்புக்கும், ரசத்துக்கும் எனக்கு வந்துட்டு புளி தேவைப்படுது. அதனால வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளிய வந்துட்டு தண்ணீல கரைச்சு வச்சுட்டேன். தக்காளி வெந்த உடனே வந்துட்டு இப்போ புளி கரைசல வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு அப்படின்னாலே வந்து நல்லா புளிப்பா இருந்தா தான் நல்லாருக்கும். புளிப்பு, காரம் கரெக்ட்டா இருக்கணும். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவைக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் குழம்புக்கான பேஸ்ட் வந்து அரைச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? அது உள்ள ஊத்திட்டு இதையும் வந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு விட்டுறணும். அண்ட் உங்களுக்கு கலர் நல்லா குடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு, நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்க காஷ்மீரி மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த பேஸ்ட் அரைக்கும்போது நீங்க காஷ்மீரி மிளகாய் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா, அதுவும் ஆட் பண்ணி நீங்க மிக்ஸியில கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. அண்ட் இந்த தக்காளிக்கு வந்துட்டு பெரிய தக்காளி உள்ள போட்டுட்டேன். இந்த பாத்திரத்தில வந்துட்டு ஒரு சைடு மட்டும் தான் வெந்திருந்தது. அதனால இன்னொரு சைடும் அப்படியே திருப்பி விட்டுட்டு, மீன் குழம்பு பச்சை ஸ்மெல் போயிருச்சான்னு பார்த்தேன். இனி ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா, பச்சை ஸ்மெல் சூப்பரா போயிரும். அண்ட் தக்காளியும் வந்துட்டு ரசத்துக்கு ரெடி ஆயிருச்சு. இங்க அரிசி தண்ணி எடுத்து வச்சிருந்தேன். அது கூட வந்துட்டு இந்த தக்காளிய ஆட் பண்ணி நல்லா கையிலேயே மசிச்சுருவேன். அண்ட் ரசத்துக்கு வந்துட்டு இந்த பொடியெல்லாம் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணி ஒரு 6 மாசம் இருக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு நானே தான் பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்க குழம்பும் வந்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போயிருச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு இருக்கிற மீனை எல்லாம் உள்ள போட்டுட்டேன். இந்த மீனை தான் இவ்வளோ நாள் வலை வீசி தேடிட்டு இருந்தேங்க. இதுதான் வந்துட்டு நெய் மீன் போல. சாப்பிடும்போது அப்பாடா ஒரு வழியா இந்த மீனை கண்டுபிடிச்சிட்டோம் சீ பேஸ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் இங்க ரசத்துக்கும் வந்துட்டு பொடியும் அப்படியே சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டு, ரசமும் வச்சிரலாம் அப்படின்னு வெறும் ரசம், ரைஸ் மட்டும் வச்சா வந்துட்டு லஞ்ச் ரெடி. 5:30ன்னு அவரு சொன்னாரு. நம்ம 5:00 முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். யூசுவலா வந்துட்டு நாங்க டின்னர் தான் வந்து 5:30க்கு சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு சாட்டர்டே வந்துட்டு லஞ்ச் அப்படியே ஸ்கிப் ஆயி, இப்போ லஞ்ச வந்து 5:30க்கு சாப்பிடுறோம்.
அண்ட் இங்க சூப்பரா வந்துட்டு மீனு நல்லா கொதிச்சு வெந்து ரெடியா இருக்கு. மேல கொஞ்சோண்டு வந்து கருவேப்பில தழ தூவி இறக்கி வச்சுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மீன் குழம்பு ரெடி. அண்ட் சைட் பை சைட் ரசமும் வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. ஸோ ரசத்தையும் அப்படியே இறக்கி வச்சு, அரிசி மட்டும் வச்சா வந்து லஞ்ச் ரெடி. அவர போய் எட்டி பார்த்தேன், நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் என்னோட ஹோல் சாட்டர்டே போச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம்.